Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு தட்டப்பயிறு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு தட்டப்பயிறு எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 வெண்டைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் நம்ம சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். நம்ம சேர்த்த காய்கறி நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ காய்கறி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை நம்ம வதக்கணும்னு தேவையில்லை, அதனால் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் சீலா கருவாடை சேர்த்துருக்கேன், உங்களுக்கு என்ன கருவாடை பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். 5 நிமிஷத்தில் கருவாடு நல்லா வெந்துடும். குழம்பு நல்லாவே கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கிராமத்து ஸ்டைலில் ரொம்பவே சுவையான தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.